வாசல் வந்து போகாதா நம் வீட்டிலே அட இதுவே போதாதா உயிரின் உயிரே எனது கதிரே எனது விழியில் உயிரின் உயிரே எனது மொழியே எனது வாழ்வின் வினாக்கள் நீயே உயிரே 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 அவன் வெறும் நீப தான். ஆனால் வீட்டுக்கு அடிக்கடி வரான், அத்தைக்கிட்ட பேசுகிறான். ஏதோ சொன்னானா? இது வரைக்கும் அஸ்வின் கிட்ட இன்னும் எதுவும் சொல்லலை. எனக்கு ப்ரைவசி வேணும், அவன் அடிக்கடி வர்றது நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பா எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பயமாக இருக்கு. ராஸ்கலுக்கு அவ்வளோ தைரியம். இன்னைக்கு பாரு அவனை நான் என்ன பண்ணுறேன்னு. அப்பா ப்ளீஸ் சுற்றி பாருங்க. அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, முக்கியமாக அஸ்வின் இருக்காரு. இதுக்கு மேலே ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் எனக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாது. என்ன வேணுமா? அப்பா அவனுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. சரி, என்ன 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 நினைக்கிறான்னு நினைக்கிற நீ? எனிதிங்? உனக்கு ஏதாவது தோணுதா? உனக்கு கண்ணாவை பற்றி நல்லா தெரியும். கண்ணா இன்னும் நான் நினைக்கிற கண்ணாவா இருந்தா என் சந்தோஷத்துக்கு கண்டிப்பாக தடையாக இருக்க மாட்டான். இன்னும் அதிக கண்ணை பார்த்தா இங்கே வந்திருப்பான்னு நினைக்கிறியா? என்ன செய்ய போகிற? தலைப்பா ரொம்ப குழப்பமாக இருக்குது. I'm lost. விட்டு தான் பிடிக்கணும். பட் இருந்தாலும் அதுக்குள்ளே ஏதாவது ஆனாலும் ஆகலாம். கவலைப்படாத. சரி, நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது. ஓகே? ஓகே. அப்போ நம்புறல சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன். ஆண்டி, இதை நானே உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே கண்ணாவே வீட்டில் இந்த விஷயம் தெரியுமா?
இதை எப்படி எப்படின்னா எப்போ சொல்ல போகிற? ஆண்டி இது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு இதை மூடி மறைக்கிற விஷயம் இல்லைம்மா. எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ சொல்லிடு. இல்லை நீங்கள் 2 பேரும் கடைசி வரைக்கும் உறுதியாக இருப்பீங்கன்னு தானே இருக்கீங்க? ஆண்டி ஏன் இப்படி பேசுகிறீங்க? ஐயோ நீ தப்பாக நினச்சிக்காதம்மா. நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இதெல்லாம் இப்போ சகஜம். நீ ஒரு மாடர்ன் பொண்ணு, வெளியே 1000 பேரை பார்த்துருப்ப. உன்னோட நிலமையில இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. ஒருத்தர் விரும்புகிறேன்னு சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாகறாங்க, அதுக்கப்புறம் 2 பேரும். ஆண்டி நான் கண்ணாவோட ரொம்ப சீரியஸாக இருக்கு. நம்ம 2 பேரும் சும்மா பொழுதுபோக்குக்கு ஒன்றா இல்லை. அப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. சீக்கிரமே வீட்டில் சொல்லிடு. கண்ணனோட கனவு என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். கண்ணாவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசை. அவனோட ஐடல் யாருன்னு தெரியுமா? எலான் மஸ்க். கண்ணாவுக்கு அவர் மாரியே இருக்கணும், அவர் மாரியே வாழணும்னு அவனுக்கு ஆசை. உன்னை பார்த்த பிறகு அவனோட கனவு லட்சியம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு ஓரத்தில் வச்சிட்டான். ஆண்டி கண்ணாவோட அம்பிஷனுக்கு எப்போதுமே நான் ஒரு சப்போர்ட்டாக இருப்பேன். எப்படி? ஒரு லாயரோட டைம் எவ்வளவுன்னு எனக்கும் தெரியும். நீ உன்னோட லட்சியத்தை பார்ப்பியா, இல்லை உங்கள் அம்மா அப்பாவோட எதிர்பார்ப்பை பார்ப்பியா? கண்ணாவோட கனவுக்கு சப்போர்ட்டாக இருப்பியா, இல்லை உங்கள் குழந்தையோட வளர்ச்சிக்காக சப்போர்ட்டாக இருப்பியா? உயிரே உயிரே அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாதுப்பா. தெரிய வேணாம். இது வேதனை, இது வலி என்னோட போகட்டும். அப்பா ஐம் சாரிப்பா. அப்பா இந்த அளவுக்கு வரும்னு நான் நினைக்கல. ஐம் சாரி அப்பா. ப்ளீஸ் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்ப்பா. ஐம் சாரி. சில நேரங்களில் மற்றவங்க வீட்டில் இப்படி நடக்கும்போது சீன்னு சொல்லிட்டு நல்ல வேலை நம்ம வீட்டு பிள்ளைங்க இப்படி இல்லைன்னு மாறு தட்டிட்டு தைரியமாக இருப்போம். ஆனால் அந்த தைரியம் சுக்குநூறாக உடையும் போது இப்போதான் தெரியுது ஒரு இனம் புரியாத வலின்னு பார்க்க. உன் தப்பா இல்லை உன்னை கட்டுப்பாட்டோட வளர்க்காது ஏன் தப்பாடு இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலை மேலே பழிய போட்டு நம்மளையே தேத்திக்கிறதா தெரியல. என்ன பண்ண போற? தெரியலப்பா. ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்பா அண்ணா
ஆனால் கண்ணா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. கண்ணா என்னை ரொம்ப விரும்புகிறாரு. அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு உன் மனசு சொல்லுது. தெரியலப்பா. ஆனால் இந்த இந்த சிச்சுவேஷனில் அதுதானப்பா சரி. இங்கே என்ன சொல்லுது? சில நேரங்களில் நம்ம நம்ம மனசுக்கிட்ட எடுக்கிற முடிவு நமக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்காது. இங்கே எடுக்கிற முடிவு ஆனால் அறிவுபூர்வமாக யோசிச்சு எடுக்கிற முடிவுகள் அப்போ சந்தோஷத்தை கொடுக்காது. நம்ம வாழ்க்கையில் பிற்காலத்தில் நிரந்தர நிம்மதியை கொடுக்கும். தப்பு பண்ணுறது சகஜம். ஆனால் அந்த தப்புக்கு ஒரு முடிவு காணும்போது அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கணும். இப்போ உனக்கு என்ன வேணும்? இப்போதைக்கு சந்தோஷம் வேணுமா? இல்லை பிற்காலத்தில் நிரந்தர நிம்மதி வேணுமா? யோசிச்சு முடிவு எடுக்கணும். கண்ணா வீட்டில் இது தெரியுமா? தெரியும்ப்பா. என்ன சொன்னாங்க? ஓகே, தைரியமா இரு. அப்பா இருக்கல, தைரியமா இரு. யோசிச்சு நிதானமாக முடிவு எடுக்கலாம். கண்ணா, என்ன வேணும் உனக்கு? இப்படி மொட்டையாக கேட்டால் எப்படி மாமா? என்ன மாமாவை கூப்பிட்றதுன்னு பாட்டு. என்ன மாமா சொல்கிறீங்க? உறவு வச்சு கூப்பிடுறது நல்லது தானே? ம், நீங்கள் பழைய காலத்து ஆள். நீங்களே வேணும்னு சொன்னால் எப்படி? அப்போ எல்லாரையும் ஆண்டி அங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம் இதெல்லாம் என்ன ஆகுறது? அதை பற்றிலாம் நீ பேசக்கூடாது. நாகரிகமே தெரியாமல் நடந்துக்கிற. நாகரிகம் நாகரிகம் நாகரிகம்னா சிவலைஸ்ட் தானே? படப்பா இல்லை மாமா, கேட்குறேன். அப்போ அன்சிவலைஸ்ட் பிஹேவியர் எப்படின்னு காட்டவா மாமா? கம்பெனிக்கிட்ட போய் பேசுனியா? அதான் பூமிகா பேசுகிறாரு, எல்லாம் சரியாயிரும். சில பேர் மனசில் என்ன இருக்குன்னு கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியாதுல்ல. யார் மனசில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? என்ன? உங்கள் அப்பா என் கோவமாக இருக்காரு. அது எனக்கிட்ட எனக்கு எப்படி தெரியும்? அவர் தான் போய் கேட்கணும். கேட்டால் போச்சு. ஏய் அஸ்வினி. ஏய், how are you? I'm good. Good. நீங்கள்? Really sorry about. It's okay. ஓகே மாமா, குடிக்க can I get you a Coke? Yeah.
உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டண்ட் கேஸ் க்ளோஸ் பண்ணுற நிமிஷத்தில் என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. கோவத்தில் கத்திட்டு ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்துட்டேன். அச்சோ. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சிஎன்பியில் இருந்தீங்க. ஸோ இப்போ எங்கே இருக்கீங்க? சிஐடி. வாவ். ஸோ லைக் யூ ஹவ் அப்ட் யுவர் கேம். ஐ டோன்ட் நோ அபவுட் தட்லாம். ஸோ லைக் என்ன மாதிரி கேசஸ் டீல் பண்ணுறீங்க? மர்டர். மர்டர்? இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ என்ன கேஸ் டீல் பண்ணிகிட்ருக்கீங்க? சாரி ப்ரோ, கான்ஃபிடென்ஷியல். ஐ மீன் ஐ ரிமெம்பர் சிஎன்பி டைமில் இருக்கும்போது கூட உங்கள்கிட்ட கேட்டேன், தொழில் ரகசியம்னு சொன்னீங்க. இப்பயும் திருப்பி உங்கள்கிட்ட கேட்டுட்டேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நோ ப்ராப்ளம். இட்ஸ் கம்பெனி ஓகே. இல்லை பூமி தான் பேசிகிட்டு இருக்கா? இல்லை எனக்கும் கரெக்டாக தெரியல எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. ஐ மீன் யூஸ்வலி கீர்த்தி தான் எல்லாமே பார்த்துப்பா. அவன் ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. நான் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் லைக் இந்த மாதிரி ஒரு அவுட் பஸ் அவகிட்டேருந்து வரோம் அப்படின்னு. டோட்டலி லைக் ஐ வாஸ் ஷாக்ட். பிரியங்கா இப்போ சந்தோஷமாக இருக்கா? தெரியும் மாமா. ஏய், மாமான்னு கூப்பிட்றதுன்னு பட்டுன்னு சொன்னேன். அப்போ ராகவன் கூப்பிட்டா? ஓ சாரி சாரி சாரி. அது அது நல்லா இருக்காதுல்ல, நாகரிகமாக இருக்காது. மிஸ்டர் ராகவன். ஆனால் அப்பப்போ உங்களை மாமான்னு கூப்பிட்டா கோச்சிக்காதீங்க. பிகாஸ் ஓல் ஹேபிட்ஸ் டை ஹார்ட். கொஞ்சம் டைம் இருக்கும். பிரியங்கா சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க? இங்கே பாருங்க, பிரியாவோட சந்தோஷம் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்போ ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க? இருங்க இருங்க. பிரியாவோட சந்தோஷம் என் கூட இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நான், பிரியா, நம்ம குழந்தை, நம்ம குழந்தை. ஓ, இப்போ அந்த குழந்தை இல்லாமல் போச்சுல. இப்போ அந்த குழந்தை எங்க? இப்போ அந்த குழந்தை எங்க? பேசலாம், ஆனால் பேசுறதுக்கு இது இடம் இல்லை. இன்னொரு நாள் நீ தான் நம்ம நல்லா பேசலாம். பேசலாமே, நல்லா பேசலாம். நல்ல காரியமாக பேசுவோம். இல்லைன்னா ஆஷ்வின் கிட்ட கசப்பான காரியங்களை பற்றி பேச வேண்டிய ஆகும். தெரியும்ல, we are neighbors. தெரியும். இப்போ நீ கிளம்பலாம். என்ன மாமா, வந்த விருந்தாளியை விரட்டுறீங்க? அப்புறம் இந்த பண்பாடு, விருந்தோம்பு இதெல்லாம் என்ன ஆச்சு? ஏய், ஓகே நான் வரேன் மிஸ்டர் ராகவன். இல்லை 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 கேட்குறதுக்கு கொஞ்சம் ஆஃபாக இருக்குல்ல, டச் இல்லை. வரேன் மாமா. See you soon.